ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ ஹைட்ரா யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோனாட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹைப்ரிட் டெஸ்ட்நெட் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ இது வரையும் பார்த்தீங்கன்னா $244 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெயின் நெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிரும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மோனாட் எக்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லார்ஜாக வந்து பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம இதில் எவ்வளோ 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 வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறோமோ, ஸோ அதுக்கேற்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அலோகேஷன் அண்ட் எலிஜிபிளே ஃபஸ்ட் ஆகும் ஏர்ட்ராப்க்கு. ஸோ அதுதான் வந்து நம்ம எப்படி இந்த ஏர்ட்ராப்பில் எலிஜிபிள் ஆகிறது அந்த அதிக அலோகேஷன் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு கிரிப்டோ ரிலேட்டட் டவுட்ஸு அண்டு இன்ஸ்டன்ட்டான அப்டேட் வேணும்னாலும் நம்ம சேனலில் தான் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்கஷன் குரூப்பில் கூட வந்து கேட்கலாம். ஸோ எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நான் இல்லை அட்மின்ஸ் யாராவது வந்து உங்கள் மெசேஜை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து டெஸ்ட்நெட் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர் செட் தேவை. ஸோ அதை வந்து நம்ம அவனோட அஃபீஷியல் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அஃபீஷியல் சைட். அண்ட் இதோட லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் கிடைக்கும், இல்லைனா யூடியூப் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பவர் செட்டு அப்புறம் லிங்க் எதாக இருந்தாலும் வந்து எடுத்துக்கலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல லிங்க் இந்த மோனாட் வெப்சைட்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல கனெக்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்கள் மெட்டாமாஸ்க் அட்ரஸ் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து இம்போர்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல உங்களோட மெட்டாமாஸ்க் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் கெட் டெஸ்ட்நெட் டோக்கன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் செட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து கிளைம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் டிஸ்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களோட டிஸ்கார்டு வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட சர்வரில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ரோல்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ரோல்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து அலோகேஷன் அண்டு எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவுசெட் வந்து 0.05 மோனாட் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி பவுசெட் கிளைம் பண்ணுற பேஜ். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பவுசெட் கிளைம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல மேலே வந்து உங்கள் வேலட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மோனாட் டெஸ்ட்நெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் எந்த டெஸ்ட்நெட் வேணாலும் நீங்கள் பவுசெட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மோனாட் வச்சுட்டு கண்டினியூ கொடுத்து இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் போட்டு கெட் டோக்கன்ஸ் கொடுத்து இந்த இடத்துல அட்ரஸ் உங்கள் வேலட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் செட் இதுலேயும் கிடைக்கும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹை டிராஃபிக்காக இருக்கனால ஒர்க் ஆக மாட்டேங்குது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு பவர் செட் கிளைம் பண்ணுற பேஜ் தான். இதில் வந்து நீங்கள் பவர் செட் கிளைம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எத்தீரியம் மெயின் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.033 ப்ளஸ் எத்தீரியம் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.1 மாதிரி தராங்க. அஃபிஷியலாக தரதோட கொஞ்சம் அதிகமாகவே தராங்க. அண்டு ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் பவர் செட் கிளைம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கிரிட்டீரியாவும் தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக உங்களோட அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு சென்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 0.025 மோனாட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செட் கிளைம் ஆகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரு ஹை டிராஃபிக்கில் இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு இது நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச அளவு பவர் செட் கிளைம் பண்ணி எல்லோரும் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுங்க. சரி வாங்க இப்போ எப்படி நம்ம அவங்க ஈக்கோ சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கலெக்ட் பண்ண பவர் செட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த சைட்குள்ளே வந்துடுங்க. சைட்குள்ளே வந்துட்டு மேலே வந்து உங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் மெட்டாமாஸ்க் வச்சு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மோனாட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ இதை நம்ம டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிப்ளாய் அப்படின்னு சொல்ல போகும். ஸோ இந்த டிப்ளாய் அப்படிங்கிறது என்னன்னா அவங்களோட மோனாட் டெஸ்ட்நெட் அந்த டோக்கன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோனாட் டெஸ்ட்நெட் அதாவது மோனாட் ஈக்கோ சிஸ்டமில் ஒரு இன்ட்ராக்ஷன் தான். ஸோ இது ஃபஸ்ட்டு பண்ணிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கிங் இது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து நம்ம வேலட் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மான் வந்து பார்த்தீங்கன்னா மான்ங்கிறது மோனாட் தான். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.0001 மோனாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டேக் பண்ணதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா விட்ரா வந்துருக்கோங்க. விட்ரா வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேக் பண்ண அந்த மோனாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏபிஆர் மோன் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் அன்ஸ்டாக் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ 0.001 கொடுத்தனா ஸோ இதை வந்து நான் ஸ்டேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு விட்ராஸில் போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து அது இருக்கும். ஓகேங்களா, அதாவது ஏபிஆர் மோன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட 0.001 இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதை மேக்ஸ் கொடுத்து நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து மின்ட் பண்ண போகிறோம். ஸோ மின்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு டோக்கன்ஸ் தான் மின்ட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 4-5 டோக்கன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டோக்கன் வச்சுக்கோங்க. நான் வந்து USDT வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மின்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல மேலே வேலட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபார்ம் மெசேஜ் வரும். ஸோ இதுலேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மின்ட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணிட்டேன். அதனால தான் எதையும் நான் வந்து உங்கள்கிட்ட செஞ்சு காட்டல. ஸோ நீங்கள் மின்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வாப் பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் அங்கே வந்துக்கோங்க. வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மின்ட் பண்ண இங்கே இருக்குது பாருங்கள் USDT.
ஸோ இதை வந்து தொட்டுக்கோங்க. இதை தொட்டுட்டு இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு டோக்கன் வச்சுக்கோங்க. யூஎஸ்டிடி இந்த இது வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சர்வர் டவுனாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மின்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு செக் பண்ணுங்கள் எப்போ வந்து இது சர்வர் கரெக்டாக இருக்கும் அந்த டைமில் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டொமைன் நேம் வைக்கணும். இந்த இடத்துல மேலே வந்து உங்கள் வேலட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஏதோ ஒரு நேம் ஓகேங்களா. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ராகுல் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். இப்போதைக்கு நான் வந்து கிரிப்டோ ஹைட்ரா நம்ம சேனல் பேர் வச்சிடுறேன். ஓகே, இப்போ கிரிப்டோ ஹைட்ரா ஓகே, இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவைலபிள்ங்கிறத டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.02 மோனாட் டெஸ்ட்நெட் ப்ரௌசர் வந்து கேட்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரில் வந்து உங்களோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்ப ஒரு மெட்டாமாஸ்க் கன்ஃபர்மேஷன் இது வரும். அண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகாமல் எரர் அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா இன்னொருத்தர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சர்வர் ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு NFT ஓகேங்களா. மோனாட் டெஸ்ட்நெட் வச்சு மின்ட் பண்ணுற மாதிரி ஒரு NFT. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி மின்ட் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்க. மின்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் வரும். அண்ட் நீங்கள் அதுக்கு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் சக்ஸஸ் ஆயிரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்ட் NFT. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எலிஜிபிள் ஆகல. சரி சரி இன்னும் ஒரு பப்ளிக் சேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரல. அதுக்கு வந்து 6 ஹவர்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட் இருந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 6 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மின்ட் பண்ண முடியும். இது மின்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மோனாட் ப்ரௌசர் டெஸ்ட் தேவை. இப்போ ரொம்பவே ஒரு அதிகம் தான். அப்படி யார்ட்டையாவது இருந்தது அப்படின்னா மின்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ளை ரொம்பவே கம்மி, எவ்வளோ நாள் ஒர்த்தாக இருக்கலாம். அப்புறமேட்டு இது நீங்கள் இந்த மின்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் கலெக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் மின்ட் பண்ணால் அந்த NFT வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அது லோக்கல் ஆகிட்டும். ஓகே, இந்த இடத்துல மின்ட் பண்ணாங்க பாருங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மின்ட் பண்ணுறதுக்கு வந்து 2 மான் கேட்டது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணிட்டு வரவங்க வந்து 1500 மான் அந்தமாரி நம்ம மின்ட் பண்ணதை வந்து நம்ம ஒரு ப்ரைஸ் போட்டு என்ன ஃப்ளோரில் வந்து செல் ஆகிட்டு இருக்கோ ஸோ அந்த ஃப்ளோர் கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த நேட் ஃபண்ட் இருங்க. ஓகே, இப்போ இந்த நேட் ஃபண்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓனாக ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். ஓகே, வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல கிரியேட் காயின் இருக்குது பாருங்களா. ஸோ நீங்கள் அதை ஒருத்தர கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்வர் கொஞ்சம் ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ரீலோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம்லாம் கொடுத்துக்கோங்க. ஓகே, உங்கள் நேம் அப்புறம் டிக்கெட் நேம் இந்த இடத்துல உங்கள் காயினோட ஃபோட்டோ அப்புறம் அந்த காயின் எதை பற்றினது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டெலகிராம் சேனல் லிங்க் எதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துட்டு பேர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேரில் நீங்கள் சொன்ன இந்த லோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காயின் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிரும். அடுத்து நீங்கள் அதை ட்ரேட் கூட பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வேலட் கனெக்ட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண போகிறோம். ட்ரேட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்வாப் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல வந்து டெக்ஸு தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸு தான். நம்ம ஸ்வாப் தான் பண்ண போகிறோம் ட்ரேட்னாலும். 0001 மான் கொடுத்துட்டு இந்த இடத்துல USDCயாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ சப்மிட் ஸ்வாப் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா ஸ்வாப் ஆயிரும். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து போங்க. வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வாப் பண்ண அந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல இருக்கும். நான் USDC தான் ஸ்வாப் பண்ணேன். ஸோ அது இருக்கா அந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த 10% இல்லை 5% கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மின்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரொசீட்னு சொல்லியிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரூவ்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒருத்தர கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே வந்து உங்கள் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேக் ஆப்ஷனில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு நீங்கள் இதில் 0002 வந்து பார்த்தீங்கன்னா 0001 வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்டேக் பண்ண முடியாது. 0.01 தான் உங்களால் முடியும். ஸோ நீங்கள் ஸ்டேக் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸ்டேக் கொடுத்ததுக்கப்புறம் அது எஸ்மான் அப்படின்னு ஆயிரும். அடுத்து இந்த இடத்துல அன்ஸ்டேக் வந்துட்டு திரும்ப நீங்கள் மேக்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அன்ஸ்டேக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷனில் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஓட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு மேலே கனெக்ட் வேலெட் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கனெக்ட் வேலெட் அப்படின்னு சொல்லி கொடுத்து உங்கள் மெட்டாமாஸ்க் வேலெட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே ஃபஸ்ட்டு ஓட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இருக்காரு. ஸோ ஓட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் மெசேஜ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு இதில் ஒரு 2-3 ஓட் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் தான். இதில் நம்ம என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா
சேம் ஆல்ரெடி 2 தடவைக்கு முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா? லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோம் பார்த்தீங்களா? சேம் அதே மாரி இப்போ நம்ம 0.001 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வாப் பண்ண போறோம். ஸ்வாப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டின்னு இருக்கா? லிக்விடிட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன டோக்கன் வந்து லிக்விடிட்டி இப்போ USDT தான் நம்ம வந்து மாத்தணும். ஸோ அத வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, WMON நீங்க வந்து 2 டோக்கன் வந்து ஸ்வாப் பண்ற மாரி இருக்கும். ஒண்ணு வந்து WMON இருக்கா? அத வந்து ஸ்வாப் பண்ணிக்கோங்க. அடுத்து USDC இல்லன்னா இந்த ஜார்விஸ்ன்னு இருக்கு பாருங்க. இந்த இத 2 இத நீங்க ஸ்வாப் பண்ணிட்டு அடுத்து லிக்விடிட்டில போயிட்டு ஆ சாரி ஆட் லிக்விடிட்டில போயிட்டு 2 டோக்கன் வைக்கணும். ஸோ நீங்க வந்து WMON வந்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா USDT இது 2த்தையும் ஸ்வாப் பண்ணிட்டு ஆட் லிக்விடிட்டி குடுத்து கன்ஃபார்ம் குடுத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆட் ஆயிரும். அண்ட் கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, இது அவங்களோட அஃபிஷியல் இதுலயே இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேமிங் ஓகேங்களா? கேமிங் சைட்டு. ஸோ இதில ப்ளே நவுன்னு குடுத்தீங்கன்னா, இந்த சைட் தான் உங்களுக்கு வரும். உள்ள வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹோம் வந்துட்டு, கீழ வந்தீங்கன்னா, இந்த இடத்துல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ நீங்க இதுல எதையாவது ஒருத்தருக்கு வந்து பிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுக்குள்ள டச் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பிட்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எவ்வளோ குடுக்குறீங்களோ, அத குடுத்து நீங்க பிட் குடுத்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே ஹையா இருக்கு. 0.01லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 கேட்குறாங்க. 6 மோன். இது இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹவுஸ் எக் நெறைய கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு இத மறக்காம பண்ணிருங்க. அடுத்து மார்க்கெட் பிளேஸ்க்குள்ள வந்துக்கோங்க. மார்க்கெட் பிளேஸ்ல இந்த இடத்துல பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லோ டூ ஹைன்னு வச்சுக்கோங்க. அடுத்து இதில பார்த்தீங்கன்னா, 80 மோன் அப்படின்னு இருக்கா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, NFTஸ் இதில ஏதாவது ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பை பண்ணிக்கோங்க. ஸோ இது மேல இந்த மாரி நம்ம நெறைய ஈக்கோ சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ் பண்றனால ஒரே வாலெட் வச்சு நம்ம அதிக அலோகேஷன் அண்ட் எலிஜிபிள் ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ நான் குடுத்துருக்க ஈக்கோ சிஸ்டத்திலே நீங்க டெய்லியும் வந்து ஒன்ஸ் வந்து நீங்க ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, இன்டராக்ஷன் குடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள் ஆயிருவீங்க. இது வந்து ஒரு ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து தரும். ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிறாதீங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏர்லியா இருக்கிறனால ஃபவுசெட் கட்டுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் சொன்ன எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. அதில ஒரு 1, 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எரர் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்து நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு அந்த மாரி டெஸ்ட் பண்ணிட்டே ட்ரை பண்ணிட்டே இருங்க. எப்போ ஒர்க் ஆகுதோ முடிச்சிருங்க. அது ஒர்க் ஆகலங்கிறத ஸ்கிப் பண்ணிறாதீங்க. ஆனா அது மாரி நம்ம எவ்வளோ ஈக்கோ சிஸ்டம்ல வந்து இன்டராக்ஷன் தரோமோ அதுக்கேத்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள எலிஜிபிள் ஆக்குவாங்க. அண்ட் அலோகேஷன் அதிகமாகும். அண்ட் வேற ஏதாவது இன்னும் நெறைய NFT இல்ல வேற ஏதாவது சைட் வந்ததுன்னா, நான் உடனே வந்து உங்களுக்கு டெலகிராம்ல வந்து அப்லோட் பண்றேன். ஸோ நீங்க அது மூலமாவும் இன்டராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அக்கவுண்ட்ல பண்ணோம். மல்டிபிள் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிக் சொல்றேன். ஸோ நீங்க இப்ப மல்டிபிள் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க இந்த வாலெட்டுக்கு வந்து என்னோட இந்த மெட்டாமாஸ்க் வாலெட்ல இப்ப நான் பவுசெட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப நான் இதில கிளைம் பண்ணிட்டேன். இப்ப கிளைம் பண்ண இந்த பவுசெட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னொரு வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சிபில் வந்துரும். ஸோ சிபில்ங்கிறது மல்டிபிள் போடுறவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. அதனால உங்களுக்கு வந்து நீங்க என்னதான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தாலும், உங்களுக்கு நாட் எலிஜிபிள் ஆயிரும். நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்து இன்னொரு குரோம் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணி சேம் அதே மாரி ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மெட்டாமாஸ்க் எல்லாம் ஓப்பன் பண்ணி தனியா அதுக்கு ஒரு ட்விட்டர், அதுக்கு ஒரு டிஸ்கார்ட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க திரும்ப அங்க இன்னொரு குரோம்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பவுசெட் வந்து பார்த்தீங்கன்னா, கிளைம் பண்ணி அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டராக்ட் பண்ணுங்க. 2 அக்கவுண்ட்டும் வேற வேறங்கிற மாரி ட்ரீட் பண்ணுங்க. இதுவும் அதையும் கனெக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சிபில் வந்துரும். ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவு மல்டிபிள் போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஏர் ட்ராப் இது. கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ள வந்துரும்னு நெனைக்கிறேன். எப்படியும் மெயின் நெட்டு. ஸோ யாரும் மிஸ் பண்ணிறாதீங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க் யூ. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கஷன் குரூப்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க் யூ.